காணொளி வகுப்பில் இணைந்திருக்கிற அன்பு மாணவர்களை பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கத்தின் சார்பாக வாழ்த்தி வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் செம் 2 செமஸ்டர் 2ல் இருக்கக்கூடிய பார்ட் 1க்குரிய கொஸ்டின் ஆன்சரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதே செமஸ்டர் 2ல் இருக்கக்கூடிய பார்ட் 2 கொஸ்டின் ஆன்சரை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஆன்சரையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் தரவு என்ன பண்ணிங்க படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கொஸ்டினுக்குள்ளே போவோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹவு த கான்டிட் பைப் ஆர் ஸ்பெசிஃபைடுன்றாங்க. என்னென்னா பைப்பு வந்து எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது, பைப்பினுடைய அளவு வந்து நம்ம எப்படி குறிப்பிட்டு நம்ம ஒரு பைப் வாங்க போகிறோம்னா எப்படி நம்ம அதனுடைய அளவு சொல்லி நம்ம வாங்குகிறோம், பைப்பினுடைய அளவு எப்படி குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் இந்த கேள்வி. ஓகேங்களா? லென்த் இன் மீட்டர், பைப் வந்து இத்தனை மீட்டர் கூட கேட்போமா, லென்த்தை மென்ஷன் பண்ணி கேட்போமா, அல்லது வால் திக்னஸ் இன் எம்எம், வால் திக்னஸ் அதாவது சுவத்தினுடைய தடிமன் எம்எம் வச்சு நம்ம கேட்போமா, அல்லது இன்னர் டயமீட்டர் இன் எம்எம், பைப்பினுடைய இன்னர் அதாவது உள்ளளவு வச்சு நம்ம உள் விட்டத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணி வாங்குவோமா, அல்லது அவுட்டர் டயமீட்டர் இன் எம்எம் அதாவது வெளிப்புற விட்டத்தை நம்ம கணக்கு பண்ணி வாங்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பைப்பை கணக்கு பண்ணி வாங்கணும், எப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் பைப்பினுடைய வெளிவட்டம் வெளிப்புற விட்டம் இருக்குது இல்லைங்களா, அவுட்டர் டயமீட்டர் தான் கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பைப்பு அதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த கேலிபர் இருக்குங்களா, வெர்னியர் கேலிபர் நம்ம சொல்கிறீங்களா, அதை வச்சு நீங்கள் அவுட்டர் பார்த்திங்கன்னா உங்களுடைய அளவு அந்த பைப்பினுடைய அளவு என்ன பண்ணலாம் அவுட்டர் தான் கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த அவுட்டர் வச்சு தான் நம்ம 3/4 பைப்பு அல்லது 1 இன்ச் பைப்பு 1/2 இன்ச் பைப்பு நம்ம கணக்கு பண்ணுறது. எதை வச்சு அந்த வெளிப்புற விட்டத்தை வச்சு தான். அப்போ பைப் வந்து எப்படி கணக்கிடப்படுகிறதுனா அவுட்டர் டயமீட்டர் இன் எம்எம். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அண்டர் ரைட்டர் நாட் ஃபார் பெண்டன்ட் ஹோல்டர். ஹோல்டர்ஸில் நிறைய வகையான ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. பேட்டன் ஹோல்டர் இருக்குது, பெண்டன்ட் ஹோல்டர் இருக்குது, ஆங்கிள் ஹோல்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பெண்டன்ட் ஹோல்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெண்டன்ட் ஹோல்டரில் அண்டர் ரைட்டர் நாட் அதாவது பெண்டன்ட் ஹோல்டரை மூடியை கழட்டி வச்சுருக்க பாருங்கள். அந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மூடியை கழட்டுனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போட்டிருக்கு பாருங்கள். அந்த முடிச்சுக்கு பேர் தான் அண்டர் ரைட்டர் நாட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்டு வந்து இந்த நாட்டு போடுறதுக்கான நோக்கம் என்ன, பர்பஸ்க்காக அந்த நாட்டு வந்து உள்ளே போடுறாங்க அப்படின்னு கேட்டு தான் அந்த கேள்வி. ஓகேங்களா? இது எந்த ஹோல்டரில் போடணும்னா பெண்டன்ட் அதாவது ஒயரில் தொங்கின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்டரில் தான் இந்த அண்டர் ரைட்டர் நாட் போடுவாங்க. மற்ற ஹோல்டர் வந்து சுவத்துலேயே அடிச்சிருவாங்க அல்லது சீலிங் வைப்பாங்க. அதுக்கு அந்த அண்டர் ரைட்டர் நாட் தேவை கிடையாது. தொங்கக்கூடிய ஹோல்டரில் ஏன் இந்த அண்டர் ரைட்டர் நாட் போடுறாங்க அதான் கேள்வி. ஓகேங்களா? எதுக்காக இது என்ன நோக்கம் என்ன பர்பஸ்க்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவாய்ட் லூஸ் கனெக்ஷன் அதாவது தளர்வான அதை லூஸ் கனெக்ஷன் வந்து தவிர்ப்பதற்காக போடுறாங்களா, அல்லது இன்க்ரீஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அல்லது இயந்திர மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகரிப்பதற்காக இது போடுறாங்களா, அல்லது ப்ரிவெண்ட் எக்ஸசிவ் கேப் கவர் ப்ரெஷர் அதாவது அதிகப்படியான டாப் கவர்னுடைய ப்ரெஷரை வந்து தடுப்பதற்காக மூடுறோம் இல்லைங்களா, அதை வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுத்து மூடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே முடிச்சு போட்டால் ஒரு அழுத்தாது அந்த கேப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியாததுனால போடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது டெர்மினலில் தான் இது அந்த ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த 2 ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் ஒயர்லேயே தான் என்ன பண்ணுவோம் அண்டர் ரைட்டர் நாட் போட்டிருப்பாங்க. அது எங்கே நம்ம கொடுத்துருப்பாங்கன்னா மின்முனை அதை நம்ம சொல்கிறோங்களா அந்த டெர்மினல்ஸ் அதில் தான் நம்ம அந்த கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த டெர்மினலில் கொடுக்கும் பொழுது ஒயரில் தான் தொங்கின்னு இருக்குது. அப்போ ஒரு அந்த அண்டர் ரைட்டர் நாட் போடாமல் நம்ம தொங்க வச்சோம்னா மொத்த வலிமையும் எங்கே இருக்கும், அந்த டெர்மினலில் தான் இருக்கும். அப்போது அது பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த அண்டர் ரைட்டர் நாட் போட்டோம்னா அந்த நாட்டில் தான் அது ஃபுல் லோடு என்ன பண்ணும் தாங்கிக்கணும், அந்த டெர்மினலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் போயிடும். ஓகேங்களா? அப்போ எதுக்காக இது போடுறாங்கன்னா ரெடியூஸ் த ஸ்ட்ரெயின் ஃப்ரம் த டெர்மினல்ஸ் ஆஃப் அக்சஸரிஸ். ஓகேங்களா? அதாவது டெர்மினலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த லோடு கொடுக்குறோங்களா அந்த இழுவை சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அண்டர் ரைட்டர் நாட்டுன்ற அந்த ஒரு முடிச்சு என்ன பண்ணுறோம் ஹோல்டருக்குள்ளே போடுறோம். இது எந்த ஹோல்டரில் போடுவோம், பெண்டன்ட் ஹோல்டரில் நம்ம போடுவோம், மற்ற ஹோல்டரில் நம்ம போட மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 3வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபியூஸ். அதாவது ஃபியூஸில் நிறைய வகையான ஃபியூஸ் இருக்குது. நைஃப் எட்ஜ் கேட்ரிஜ் ஃபியூஸ், ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி, ஃபெருல் கான்டாக்ட் கேட்ரிஜ் ஃபியூஸ் இருக்குது, லோ ரப்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது, அப்போ டயஸ்டு ஸ்க்ரூ டைப் கேட்ரிஜ் ஃபியூஸ் இருக்குது. நிறைய வகையான ஃபியூஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே படத்தில் காட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபியூஸினுடைய வகை என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ஃபியூஸ் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ஃபியூஸ் வந்து பாருங்கள் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி காட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இருக்குங்களா? இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபியூஸில் அது இல்லை.
ஓகேங்களா. அப்போ இந்த ஃபியூஸுக்கு பேர் என்ன? அந்த மேலே இருக்கக்கூடிய கார்ட்டூன் பிக்சர் இருக்குங்களா, அந்த பிக்சருடைய படம் என்ன டைப்னு கேட்குறாங்க. ஓகே, அது என்ன ஃபியூஸ்ன்னு கேட்டால் நைஃப் எட்ஜ் கேட்ரிஜ் ஃபியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நைஸ் எட்ஜ் கேட்ரிஜ் ஃபியூஸ். கீழே இருக்கக்கூடிய ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜாக காட்டுங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்சி ஃபியூஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபியூஸுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, அப்போது இது மேலே இருக்கக்கூடிய ஃபியூஸ் வந்து நைஃப் எட்ஜ் கேட்ரிஜ் ஃபியூஸு, கீழே இருக்கக்கூடிய ஃபியூஸ் வந்து ஹெச்ஆர்சி ஃபியூஸு, அதாவது ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி ஃபியூஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க இந்த ரெண்டு ஃபியூஸுக்குள்ள வித்தியாசம். ஆனால் இந்த ரெண்டு ஃபியூஸுக்குள்ள வித்தியாசம் நான் அவங்க கொஸ்டின் கேட்கல, மேலே இருக்கக்கூடிய ஃபியூஸ் எந்த டைப்புன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இன்னொரு டைப்பையும் நான் உங்களுக்கு கீழே காட்டிருக்கேன். ஓகேங்களா, கிட்கேட் ஃபியூஸ் இருக்குது, ரெண்டு பாட்டம் தனியாகவும் டாப் தனியாகவும் இருக்கும். அது கிட்கேட் ஃபியூஸ், நம்ம வீட்டுங்களில் உபயோகப்படுத்துகிற ஃபியூஸ். அப்போது டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ் நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபியூஸுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கேட்ரிஜ் ஃபியூஸ் ஒன்று காட்டிருக்கேன், ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி ஒன்று நான் காட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் நைஃப் எட்ஜ் கேட்ரிஜ் ஃபியூஸ். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 4வது கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அசசரிஸ்? அதாவது இங்கே காட்டிருக்கக்கூடிய ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கார்ட்டூன் பிக்சரில் ரெண்டு காட்டிருக்காங்க, அந்த ஹோல்டர் உங்களுக்கு இமேஜாக ஒன்று காட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஹோல்டருடைய பேர் என்னென்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அசசரிஸ், அதாவது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மின் சாதனம் இல்லையா, இதனுடைய பேர் என்னென்னு கேட்குறாங்க. 4வது கொஸ்டின். இந்த எலக்ட்ரிக்கல் அசசரிஸினுடைய பெயர் என்னென்னு கேட்குறாங்க. இதில் ப்ராக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, எடிசன் ஸ்க்ரூ டைப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஸ்வைவல் லேம்ப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கோலியாத் எடிசன் ஸ்க்ரூ லேம்ப் ஹோல்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பெண்டன்ட் ஹோல்டர் பார்த்தோம் இல்லைங்களா, பேட்டன் ஹோல்டர்னு இருக்குது, ஹேங்கிள் ஹோல்டர்னு இருக்குது. அப்போ இங்கே காட்டக்கூடிய இந்த பிக்சர்னுடைய எலக்ட்ரிக்கல் அசசரினுடைய நேம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஹோல்டருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எடிசன் ஸ்க்ரூ டைப் ஹோல்டர், அதாவது மரம் இருக்கும், த்ரெட் இருக்கும். அந்த லேம்பும் அப்போ எப்படி இருக்கும், பின் டைப்பாக இருக்காது, த்ரெட்டாக தான் இருக்கும் அதனுடைய கேப்பு. ஓகேங்களா, அப்போ த்ரெட்டு, அதாவது மறை மூலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோல்டருக்கு பேர் வந்து எடிசன் ஸ்க்ரூ டைப் ஹோல்டர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் 5th ஒன் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் வாட் இஸ் த நேம் ஆஃப் சிம்பிள் யூஸ்ட் இன் ஒயரிங் சர்க்கியூட்? ஒரு சர்க்கியூட் ஒன்று கார்ட்டூன் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்கியூட்டுக்கு அந்த ஒயரிங் சர்க்கியூட்டில் இந்த சிம்பிள் என்ன பேர்? அது ஒயரிங் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிம்பிளோடைய பேர் என்னென்னு கேட்குறாங்க. 5வது தான் ஒயரிங் சர்க்கியூட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த சிம்பிளோட பெயர் என்னென்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இமேஜாக உங்களுக்கு காட்டிருக்கேன். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கல, சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளை உங்களுக்கு நான் இமேஜாக காட்டுறேன். ஓகேங்களா, அப்போ அந்த இமேஜை பார்க்கும்போது ஞாபகம் வரும், ஓ அப்போ இந்த சிம்பிளுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒயிட்டாக இருக்கக்கூடியது, அந்த இமேஜில் இருக்குல்லையா ஒயிட்டாக இருக்கக்கூடியது சாக்கெட்டு, பிளாக் கலரில் இருக்குல்ல ஒயரோட, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கு. அப்போது இந்த சிம்பிளுக்கு என்ன பேர் இருக்கும்? கண்டிப்பாக ப்ளக் அண்ட் சாக்கெட்டை தான் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ப்ளக் அண்ட் சாக்கெட். ஓகே, அடுத்து பாருங்கள் 6th ஒன் பாருங்கள். விச் டைப் ஆஃப் லோட் இஸ் ப்ரொடெக்டட் பை த எல் சீரிஸ் எம்சிபி? 6வது என்ன கேட்குறேன்னா, எந்த வகை லோடு எல் சீரிஸ் எம்சிபியால் பாதுகாக்கப்படுகிறது? இப்போ எல் சீரிஸ் எம்சிபியால் பாதுகாக்கப்படக்கூடிய லோடு வந்து எந்த வகைன்னு கேட்டால் மோட்டார்ஸ் இருக்குது, கீசர் இருக்குது, ஹேண்ட் டூல்ஸ் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது. அப்போ இந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டு, இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக. அந்த எல் சீரிஸ் எம்சிபியால் பாதுகாக்கப்படக்கூடிய லோடு வந்து கீசர் தான் அப்படின்றது. ஓகேங்களா, அப்போ இந்த எல் சீரிஸ் எம்சிபின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன வரணும், பாத்ரூம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா கீசர், சுடு தண்ணி வைக்கிறது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள். விச் டைப் ஆஃப் சுவிட்ச் இஸ் யூஸ்ட் இன் த சர்க்கியூட்? 7வது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சர்க்கியூட்டில் எந்த வகை சுவிட்ச் பயன்படுத்தப்படுகிறது? ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, கார்ட்டூன் பிக்சராக இருக்குது, அந்த லேம்ப் எரியிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காப்பி பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை பாருங்கள். இந்த சர்க்கியூட்டுக்கு எந்த வகை சுவிட்ச் பயன்படுத்துகிறாங்க? ஒரு லேம்ப் இருக்குது, கீழே வந்து ரெண்டு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லேம்பை வந்து 2 இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட் அதுதான். ஓகேங்களா, 2-வே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு எந்த வகையை சுவிட்ச் தேவைப்படுது? 1-வே சுவிட்சா, அல்லது 2-வே சுவிட்சா, அல்லது இன்டர்மீடியட் சுவிட்சா, அல்லது மல்டி பொசிஷன் சுவிட்சா? ஓகேங்களா, உங்களுக்கு இந்த படமாக வந்து காட்டிருக்க இது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டை தான் இந்த மாதிரி நான் காட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதோ ஒரு சுவிட்ச் இருக்குது, அப்போ இந்த ஒரு லேம்பை வந்து 2 இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த வகை சுவிட்ச் பயன்படுது இந்த சர்க்கியூட்லன்னு கேட்டால் உங்களுக்கு 2-வே சுவிட்ச் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-வேன்னு கொடுத்துருக்கு. 3-வே சுவிட்ச்னாலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே 3 டெர்மினல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3-வேன்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 இருக்குது இல்லைங்களா. இப்போ 2 சுவிட்ச் இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு 2-வே சுவிட்ச், இது ஒரு 2-வே சுவிட்ச். இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ணும்போது இது ஒரு பொசிஷனில் போவோம், இது ஆன் பொசிஷன் பண்ணும்போது இந்த சப்ளை என்ன பண்ணும், இங்கே வந்து
இடமாறுதும். ஓகேங்களா? அது 2 வே. இங்கே தான் சென்டர் வரக்கூடியது இன்புட்டு, இங்கே வந்து அவுட்புட்டு, இது அவுட்புட்டு. நம்ம சுவிட்ச் ஆன் பொசிஷன் அல்ல ஆஃப் பொசிஷன் இருக்கும்போது மாறிக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து நமக்கு லோடுக்கு போகக்கூடிய அவுட்புட்டுக்கு ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வே சுவிட்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 8th ஒன் பாருங்கள். வாட் இஸ் த டைப் ஆஃப் டயக்ராம்? டயக்ராமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒயரிங் டயக்ராம், சர்க்கியூட் டயக்ராம், இன்ஸ்டாலேஷன் பிளானு, லே அவுட் டயக்ராமு, ஸ்கீமெட்டிக்கு, இந்த மாதிரி பல வகையான டயக்ராம்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சர்க்கியூட், இந்த டயக்ராம் வந்து என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒயரிங் டயக்ராமா, அல்லது சர்க்கியூட் டயக்ராமா, அல்லது இன்ஸ்டாலேஷன் பிளானா, அல்லது லே அவுட் டயக்ராமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து எப்படியெல்லாம் வந்து லேம்புக்கு போகுது, எப்படி கனெக்ட் பண்ணணும், சுவிட்சுக்கு வந்து எப்படி வருது ஒயர்ன்றதை, ஒயரினுடைய எண்ணிக்கை, லேம்புக்கு கனெக்ஷன் போகிற ரூட்டு, சுவிட்சுக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த டெர்மினல்ஸுக்கு எந்த ஒயர், அப்போ ஒயரை காட்டிருக்காங்க, கனெக்ஷனு காட்டிருக்காங்க. அந்த மாதிரி காட்டினாலே இந்த டயக்ராமுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் டயக்ராம். இந்த சர்க்யூட்டை வச்சு நம்மளாம் ஈஸியாக நம்ம ஒயரிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பேர் ஒயரிங் டயக்ராமாக இந்த படம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 9வது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கான்ட்ரிட் அசசரிஸ்? கான்ட்ரிட் அசசரிஸ் அதாவது அசசரிஸ்னால துணை பொருட்கள். அதாவது ஒரு பைப்பு கான்ட்ரிட் இருக்குன்னா அதுக்கு பெண்ட் இருக்கும், ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், எல்போ இருக்கும், டீ இருக்கும். அதெல்லாம் வந்து அசசரிஸ், கான்ட்ரிட் அசசரிஸ். அந்த கான்ட்ரிட் அசசரிஸில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய அந்த அசசரிஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட் பெண்டு. நீங்கள் பெண்டுன்னு உங்களுக்கு தெரியும், பெண்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பெட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆனால் இது சாலிட் பெண்டா, அல்லது சாலிட் எல்போவா, அல்லது இன்ஸ்பெக்ஷன் பெண்டா, அல்லது இன்ஸ்பெக்ஷன் எல்போவான்றதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பெண்டுன்றது ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பெண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்டுக்கு மேலே 2 ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா? அந்த 2 ஸ்க்ரூ என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒயர் என்ன பண்ணலாம், வெளியில் எடுத்து அங்கேருந்து நம்ம பழுது பார்ப்பதற்கு அல்லது ஒயரை மாற்றுவதற்கு அந்த இடம் நமக்கு தேவைப்படும். இன்ஸ்பெக்ஷன் பெண்டு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், 10வது பாருங்கள். ஹவு மெனி 2-வே சுவிட்சஸ் வித் இன்டர்மீடியட் சுவிட்ச் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் 1 லேம்ப் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ன்னு கேட்டுருக்காங்க. 10வது என்ன கேட்டுறாங்கன்னா 3 வெவ்வேறு இடங்களிலிருந்து, புரியுதுங்களா, 3 வெவ்வேறு இடங்களிலிருந்து ஒரு லேம்பை கட்டுப்படுத்துவதற்கு இன்டர்மீடியட் சுவிட்சு அது கூட எத்தனை 2-வே சுவிட்சு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 3 இடத்துல இருந்து ஒரு லேம்பை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அப்போ இன்டர்மீடியட் சுவிட்சுன்னு ஒன்று போடணும். அப்போ இன்டர்மீடியட் சுவிட்சு கூட எத்தனை 2-வே சுவிட்ச் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டயக்ராமாக உங்களுக்கு படத்தை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி படத்தை உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. எதுக்குன்னா எத்தனை 2-வே சுவிட்ச் உங்களுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த படத்தை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் கொஸ்டினில் கண்டிப்பாக இந்த மாதிரி இமேஜ் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்களே பார்க்கலாம். 1வது இருக்குது இல்லைங்களா, நம்பர் 1 சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே சுவிட்ச். 2வது இருக்கக்கூடிய சுவிட்ச் தான் இன்டர்மீடியட் சுவிட்ச். சென்டராக இருக்க இன்டர்மீடியட். ஓகேங்களா? இடையில் இருக்கக்கூடிய சுவிட்ச் தான் இன்டர்மீடியட். அதுக்கப்புறம் 3வது சுவிட்ச் இருக்குது. அந்த 3வது சுவிட்ச் பார்த்திங்கன்னா அது 2-வே சுவிட்ச். அப்போது இன்டர்மீடியட் சுவிட்ச் ஒன்று இருக்குது, 2 பக்கத்தில் 2 2-வே சுவிட்ச் இருக்குது. அப்போது சுவிட்ச் 1 போடும்போது லேம்பை கண்ட்ரோல் பண்ணலாம், எரியும். 2வது இன்டர்மீடியட்டில் போகும்போது நீங்கள் அதை ஆன் பண்ணும்போது லேம்ப் என்ன பண்ண முடியும், அணைஞ்சிரும். 3வது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மறுபடியும் என்ன பண்ணணும், லேம்ப் எரியும். ஓகேங்களா? அப்போ 3 இடத்துலேருந்து வெவ்வேறு இடத்துலேருந்து ஒரு லேம்பை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்டர்மீடியட் சுவிட்ச் கூட எத்தனை சுவிட்ச் இணைக்கிறாங்க, எத்தனை சுவிட்சு, 2 சுவிட்சு. அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 11வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த BIS சிம்பிள்? இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிம்பிள். உங்களுக்கு இந்த சிம்பிளை நான் படமாக காட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க. BISனால் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அப்படி தானே? BISனுடைய விரிவாக்கம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரிவாக்கம். இந்த சிம்பிள்னுடைய பேர் என்ன கேட்குறாங்க. இது லேம்ப் சிம்பிளா, அல்லது 2-வே சுவிட்சா, அல்லது இன்டர்மீடியட் சுவிட்சா, அல்லது மல்டி பொசிஷன் சுவிட்சான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல எத்தனை இருக்குது, 4 கார்னர் இருக்குது பாருங்கள். இல்லை 1 2 3 4 இருக்குங்களா? அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில், இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா L1 இங்கே பாருங்கள், L1 L2 L1 L. அப்போ 4 டெர்மினல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது கண்டிப்பாக வந்து என்ன சுவிட்சாக இருக்கும், இன்டர்மீடியட் சுவிட்சாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம படத்தை கூட நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள். இருக்குங்களா? 4 1 2 3 4 4 டெர்மினல்ஸ் இருக்குங்களா, இன்டர்மீடியட் சுவிட்சு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த சுவிட்சு வந்து பேர் இன்டர்மீடியட் சுவிட்சு. அப்போ எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கும், 4 டெர்மினல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன,
இன்டர்மீடியட் சுவிட்ச். ஓகே, அடுத்து 12 பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டயக்ராம்? இந்த டயக்ராம் பேர் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம ஒயரிங் டயக்ராம் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இது என்ன டயக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டாலேஷன் பிளானா அல்லது லேஅவுட் டயக்ராமா, ஒயரிங் டயக்ராமா, சர்க்யூட் டயக்ராமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் டயக்ராம். ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு, இந்த டயக்ராமுக்கு என்ன பேர்? சர்க்யூட் டயக்ராம். இதுக்கு முன்னாடி ஒயரிங் டயக்ராம் பார்த்தோம். ஓகேங்களா? 13 பாருங்கள். விச் லொக்கேஷன் த சர்வீஸ் கனெக்ஷன் சப்ளை லீட்ஸ் டு பி கனெக்டட் அட் கன்சூமர் மெயின் போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. 13வது என்ன கேட்குறாங்கன்னா, எந்த இடத்துல சர்வீஸ் கனெக்ஷன், அதாவது நம்ம ஈபிலேருந்து தராங்க இல்லைங்களா, சப்ளை நமக்கு தராங்க. ஓகேங்களா? அதை வந்து நேரடியாக வந்து எந்த இடத்துல அவங்க கம்பத்துலேருந்து வரக்கூடிய ஒயர், அப்படி தானே, கன்சூமருக்கு டைரெக்டாக வந்து இணைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்குறாங்க. விச் லொக்கேஷன் த சர்வீஸ் கனெக்ஷன் சப்ளை லீட்ஸ் டு பி கனெக்டட் அட் கன்சூமர் மெயின் போர்டு. அதாவது மெயின் போர்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலக்ட்ரிக் அசசரிஸ் அந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா. மெயின் சுவிட்சு அல்லது கட் அவுட் செட்டு அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு அல்லது எனர்ஜி மீட்ரு, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க கனெக்ஷன் வந்து எங்கே எடுத்துன்னு தருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐசி கட் அவுட்டில் தராங்களா, அல்லது மெயின் சுவிட்சில் தருவாங்களா, எனர்ஜி மீட்டரில் தருவாங்களா, அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் தருவாங்களான்னு கேட்டால், கரெக்டாக கம்பத்துலேருந்து வரக்கூடிய ஒயர் டைரெக்டாக எங்கே தான் போவோம்? எனர்ஜி மீட்டருக்கு தான் போவோம். அப்போ இந்த சர்வீஸ் கனெக்ஷன் எங்கே வரும்? இந்த எனர்ஜி மீட்டரில் தான் கனெக்ட் பண்ணி அது வழியாக தான் என்ன போகணும், அதுலேருந்து தான் வெளியில் என்ன போவோம், நமக்கு மெயின் சுவிட்சிலிருந்தோ அல்லது மெயின் சுவிட்சிலேருந்து கட் அவுட்டுக்கு என்ன பண்ணணும், நம்ம சப்ளை நம்ம வெளியில் எடுத்துப்போம். ஓகேங்களா? 14வது பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த அசசரி யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்? எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அசசரிஸுடைய பேர் என்னென்னு கேட்குறாங்க. 14வது, வீட்டு மின் சாதனங்களில், அதாவது அயன் பாக்ஸோ அல்லது ஹீட்டரோ கீசரோ அந்த மாதிரிலாம் ஒரு சில எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பேர், இந்த பாகத்தினுடைய பேர் என்னன்னு கேட்குறேன். ஓகேங்களா? 14வது பாருங்கள். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 2 பின் ப்ளக்கு. 2 பின் ப்ளக் மாதிரி தான் தெரியுது அவங்களுக்கு. 1. 2வது 3 பின் ப்ளக்கு, 3 பின் டாப்பா, அல்லது அயன் கனெக்டர் வித் டைரக்ட் என்ட்ரியா, அல்லது ஃப்ளாட் கனெக்டர் வித் சைடு என்ட்ரியான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஓகேங்களா? இந்த கார்ட்டூன் பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய இமேஜ். நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டிருக்கேன். இது வந்து ஒரு இமேஜாக ஒரு படமாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அயன் கனெக்டர் வித் டைரக்ட் என்ட்ரி. சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். ஓகேங்களா? இதில் ஃபேஸ் வந்துடும், இதில் நியூட்ரல் வந்துடும், அல்லது இதில் ஃபேஸ் வரலாம், அல்லது இதில் நியூட்ரல் வரலாம். சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எர்த்து. ஓகேங்களா? 3வது வரைக்குள்ள பச்சை வரி இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்டருக்கு பேர் என்னென்னா அயன் கனெக்டர் வித் டைரக்ட் என்ட்ரி. டைரக்ட் என்ன பண்ணலாம், விடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 15வது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த அசசரி சிம்பிள்? இப்போ இங்கே ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு என்ன பேர்னு கேட்குறாங்க. பெல் புஷ் சுவிட்சு, 2 வே சுவிட்சு, 1 வே சுவிட்சு 2 போல், அல்லது மல்டி பொசிஷன் சுவிட்சு சிங்கிள் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? மல்டி பொசிஷன் சிங்கிள் போல் சுவிட்சு. ஓகேங்களா? சிங்கிள் போல்னால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிங்கிள். ஓகேங்களா? இது சிங்கிள் போல், அதாவது ஃபேஸ் மட்டும்தான் வந்திருக்கு, நியூட்ரல் இல்லை. ஓகேங்களா? சிங்கிள். மல்டி பொசிஷன், இங்கேருந்து லெஃப்ட் தள்ளினா இது இந்த பக்கமும் சப்ளை போகும், இந்த பக்கம் தள்ளும்போது என்ன பண்ணோம், ரைட் சைடில் போகக்கூடியது. இதுதான் மல்டி பொசிஷன் சுவிட்ச் சிங்கிள் போல். இந்த சுவிட்சுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பொசிஷன் சுவிட்ச். ஓகேங்களா? 16வது பாருங்கள். வாட் இஸ் த பர்போஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் இன் டொமஸ்டிக் ஒயரிங்? 16வது, வீட்டு ஒயரிங்கில் நம்ம வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போது நெகிழ்வான அல்லது வளையக்கூடிய ஒயர்களை பயன்படுத்துவதற்கு என்ன நோக்கம்? எந்த நோக்கத்திற்காக அந்த ஒயரிங்கை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஒயரிங்கை இணைப்பதற்காகவா, அதாவது கன்சீல்டு ஒயரிங்கை இணைக்கிறதுக்கா? கன்சீல்டு ஒயரிங்னா நம்ம உடச்சி பண்ணுறோம்ல வீட்டு சுவத்தை, அந்த கன்சீல்டு ஒயரிங்காக நம்ம அந்த யூஸ் பண்ணுறோமா, அல்லது பர்மனெண்ட் கனெக்ஷனுக்காகவா? ஓகேங்களா? 2வது பர்மனெண்ட் கனெக்ஷனுக்காகவா, அல்லது ரன் கேபிள் த்ரூ ஹோல்ஸ் இன் சீலிங், அதாவது துளைகள் வழியாக கேபிளை இயக்குவதற்காகவா, நிரந்தர இணைப்பு, அதாவது பர்மனெண்ட் கனெக்ஷனா, அல்லது கனெக்ஷன் டிரான்ஸ்பர்டபிள்
டிரான்ஸ்போர்ட்டபிள் அப்ளையன்சஸ், அதாவது டி என்ன சொல்கிறாங்கன்னா உபகரணங்களை இணைப்பதற்காகன்னு கேட்குறாங்க. ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் டொமஸ்டிக் வயரிங்கில் எதுக்காக என்ன நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டபிள் அப்ளையன்சஸ். ஓகேங்களா? அப்போது எதுக்காக உபகரணங்களை இணைப்பதற்காக இந்த நெகிழ்வான அதை வளையக்கூடிய ஒயர் என்ன பண்ணுறாங்க, அந்த நோக்கத்திற்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 17 பாருங்கள். விச் டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் இஸ் யூஸ்டு அபோவ் 100 ஆம்ப்ஸ் கரண்ட் ரேட்டிங். 17 என்ன கேட்குறாங்கன்னா தற்போதைய மதிப்பீட்டில் 100 ஆம்பியருக்கு மேல் எந்த வகையான சர்க்கியூட் பிரேக்கர் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, 100 ஆம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆம்பியருக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கியூட் பிரேக்கர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு 100 ஆம்புக்குரிய கரண்ட் ரேட்டிங் உள்ள இதுக்கு என்ன பிரேக்கரை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க தற்போதைய மதிப்பீட்டில். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்சிபினுடைய விரிவாக்கம் இதிலே கொடுத்துருக்காங்க, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். அடுத்தது பார்த்திங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர், அதாவது இஎல்சிபி. இஎல்சிபினா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர், அதாவது எர்த்து கண்டினியூட்டி நம்ம உடம்பு வழியாக வந்து ஒரு நம்ம லீக்கேஜ் கரண்ட் நம்ம உடம்பு வழியாக வந்து எர்த்து அடையுது அப்படின்னா தான் நமக்கு ஷாக் அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு எர்த் கண்டினியூட்டி கிடச்சிட்டாலே டோட்டல் சர்க்கியூட் என்ன பண்ணிவிடும், ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் இஎல்சிபி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிசிபின்றாங்க. மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிசிபி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிடியல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் ஆர்சிசிபி சொல்கிறாங்க. 4 வகையான சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குது. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 100 ஆம்பியருக்கு மேல் இருந்தால் கரண்ட்டு, அதுக்கு எந்த வகையான சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதாவது பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் தான். 100 ஆம்பியருக்கு மேலே கரண்ட் இருந்தால் அந்த இடத்துல இதை நம்ம என்ன பண்ணணும், இதை தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? 18 பாருங்கள். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் நியூ டொமஸ்டிக் ஒயரிங் இன்ஸ்டாலேஷன். 18 டொமஸ்டிக் ஒயரிங்கை நிறுவலை நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஒயரிங்கெலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ஒயரிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எந்த வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம், வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு வோல்ட்மீட்டர். அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, ஒயரிங் பண்ணியாச்சு, நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்குமா, ஒயரிங் நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு சோதிப்பதற்கு எந்த வகை இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மல்டிமீட்டரா அல்லது மெகரா அல்லது ஷண்ட் டைப் ஓமீட்டரா அல்லது சீரியஸ் டைப் ஓமீட்டரான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு படத்தை நான் காட்டுறதுனால நீங்கள் ஈஸியாக சொல்லிவிடுங்க மெகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு படம் வந்து கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் உங்களுக்கு நான் வந்து படமாக காட்டிருக்கேன். ஏன்னா மெகர்ன்றது எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு படமாக காட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 19. ஹவு மெனி 2-way சுவிச்சஸ் ஆர் ரிக்வயர்ட் இன் குடோன் ஒயரிங் சர்க்கியூட் டு கண்ட்ரோல் 4 லேம்ப் அப்படின்னு கேட்குறாங்க. 19வது 4 விளக்குகளை 4 லேம்பை கட்டுப்படுத்துவதற்கு குடோன் ஒயரிங் பண்ணுறோம் நம்ம. அப்போ அந்த குடோன் ஒயரிங் சர்க்கியூட்டுக்கு எத்தனை 2-way சுவிட்ச் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. 4 லேம்பை கட்டுப்படுத்தணும் குடோன் ஒயரிங்க்கு, ஆனால் எத்தனை 2-way சுவிட்ச் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், ஒரு லேம்பை கட்டுப்படுத்துறதுக்கு 2 சுவிட்ச் தேவைப்படுதுன்னு. இங்கே 4 லேம்பை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனை 2-way சுவிட்ச் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு லேம்புக்கு 2னா அப்போ 4 லேம்புக்கு எத்தனை வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 19 பாருங்கள் 3. ஓகேங்களா? அப்போ 4 லேம்பை கட்டுப்படுத்துவதற்கு குடோன் ஒயரிங்க்கு சர்க்கியூட்டுக்கு எத்தனை 2-way சுவிட்ச் தேவைப்படுது, 3 2-way சுவிட்ச் தேவைப்படுது, ஞாபகம் வச்சுங்க. 20வது பாருங்கள். ஒய் ட்ரீ சிஸ்டம் ஆஃப் ஒயரிங் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மல்டிஸ்டோர்டு பில்டிங்னு கேட்குறாங்க. அதாவது 20வது என்னென்னா மல்டிஸ்டோரி பில்டிங்கிற்கு மிகவும் பொருத்தமான மர ஒயரிங். மரன்றது ட்ரீ தானே சொல்கிறோம், சொல்கிறோம் இல்லையா? எப்படி ஒரு தண்டு இருக்கும், கிளகலையாக போவோம், ஒரே நேராக போவோம் மரம், அதுலேருந்து கிளகலியாக லெஃப்ட் ரைட்னு பிரான்ச்சஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மர சிஸ்டம் அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. மர ஒயரிங், மரம் எப்படி இருக்குமோ ட்ரீன்றது அந்த மாதிரி. அப்போது இந்த ஒய் ட்ரீ சிஸ்டம் ஆஃப் ஒயரிங் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மல்டிஸ்டோர்டு பில்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மிகவும் பொருத்தமான ஒயரிங் அமைப்பதற்கு காரணம் என்ன, எதுக்கு மர ஒயரிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், 1 ஈஸி லோட் பேலன்சிங், 2வது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், 3வது ஆஃபர்ஸ் மினிமம் வோல்டேஜ் ட்ராப்,
டி வந்து ஈஸி இன் ஃபால்ட் ஃபைண்டிங் வித் மெனி ஃபியூசஸ் அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஈஸியாக லோடு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மல்டி ஸ்ட்ரெட் பில்டிங் இருக்குது, மர ஒயரிங் பண்ணுறாங்களா, எளிதான சமநிலை லோடுன்றோம், அதுதான் ஈஸி லோடு பேலன்ஸ், அல்லது நிலையான மின்னழுத்த விநியோகத்திற்காகவா, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தரத்துக்காகவா, வோல்டேஜ் மாறக்கூடாது, அல்லது குறைந்தபட்ச வோல்டேஜ் ட்ராப்பை வழங்குவதற்காகவா, அல்லது ஆஃபர்ஸ் மினிமம் வோல்டேஜ் ட்ராப்புக்காகவா, அல்லது ஃபியூஸ் மூலம் தவறை கண்டுபிடிப்பதற்காக எளிதாக இருக்குன்றதுனால இந்த ஒயரிங் வந்து பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 20வது கொஸ்டின் காரணமாக ஈஸி இன் ஃபால்ட் ஃபைண்டிங் வித் மெனி ஃபியூசஸ், ஃபியூஸ் மூலம் தவறை கண்டுபிடிக்க எளிதாக இருக்கும் இந்த ஒயரிங். ஓகேங்களா, ஃபியூஸை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த ஒயரிங்கில் எங்கே ஃபால்ட் நடந்திருக்குதுன்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 21 பாருங்கள். விச் இஸ் யூஸ்டு அஸ் அன் ஃபில்லர் மெட்டீரியல் ஃபார் ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ ஹோல் ஆன் சீலிங் அப்படின்னா 21வது. அதாவது சீலிங்கில் ஸ்க்ரூவை பொறுத்த இது ஒரு நிரப்பு பொருளாக பயன்படுகிறது. இப்போ ஒரு ஜம்பர்லேயோ அல்லது என்ன ட்ரில்லிங் மிஷினில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஓகேங்களா, அந்த ஹோல் போடும்போது ஸ்க்ரூவை நம்ம பொருத்தணும். ஹோல் போட்டு டைரெக்டாக நம்ம ஸ்க்ரூவை என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஹோலை நம்ம எந்த மெட்டீரியலில் நம்ம ஃபில் பண்ணோம், ஃபில்லர் எதை நம்ம அடைப்போம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளக் கட்டை சொல்லுவோம் இல்லைங்களா. ப்ளக் கட்டை தானே ப்ளக் வுட்டு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளக் வுட்டு நமக்கு சொல்லலை, பேப்பரா அல்லது நைலானா அல்லது சிமெண்ட்டா அல்லது பிவிசி பாலிவினைல் குளோரைடா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒருவேளை வுட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வுட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாறினே இருக்குது, காலம் மாறினே இருக்கிறதுனால கட்டைக்கு பதில் இப்போ என்ன ஆயிடுச்சு, நைலான் கட்டை மாதிரி வந்துடுச்சு இல்லைங்களா. நைலான் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓட்டை பண்ணுறாங்க, இந்த நைலான் என்ன பண்ணுறான் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ என்ன பண்ணுறான் ஈஸியாக ஏற்றுறான். அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து நைலான். ஓகே, 22 பாருங்கள். இந்த 8 மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுதான் சிம்பிள். ஓகேங்களா, இந்த சிம்பிள் இண்டிகேட்ஸ் வாட் இஸ் த சிம்பிள் இண்டிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 22வது, இந்த சிம்பிள் எதை காட்டுகிறது, இந்த சிம்பிள் எதை குறிக்கிறது, அல்லது இந்த சிம்பிளை எதை குறிக்கிறது அல்லது எதை காட்டுகிறது, இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. டேபிள் ஃபேனா, சீலிங் ஃபேனா, ப்ராக்கெட் ஃபேனா அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேன்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ஃபேனை உங்களுக்கு படமாக காட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபேனுக்கு பேர் என்ன பேர், சீலிங் ஃபேன். அப்போது இந்த சிம்பிளுக்கு கரெக்டான பேர் சீலிங் ஃபேன். ஓகேங்களா, இந்த சீலிங் ஃபேனெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் காட்ட மாட்டாங்க, படத்தில் காட்ட மாட்டாங்க, இந்த சிம்பிளை மட்டும்தான் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிம்பிள் வந்தாலே இந்த ஃபேனுக்குரிய சிம்பிள் தான் சீலிங் ஃபேன்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, 23 பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டயக்ராம். நிறைய டயக்ராம் நம்ம பார்த்துன்னு வரோம். ஒயரிங் டயக்ராம் பார்த்துட்டோம், இல்லை சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பேர் என்ன கேட்குறாங்க, லேஅவுட் பிளான், ஒயரிங் டயக்ராம், இன்ஸ்டாலேஷன் பிளானு, ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிளாம்ப்பு, பைப்பு, அந்த ஃபிக்ஸிங் அசசரிஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. பைப்பு, பெண்டு, கிளாம்ப் எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. அப்போ இந்த டயக்ராமுக்கு பேர் என்ன, நேம் என்னன்னு கேட்டால் இன்ஸ்டாலேஷன் பிளானு. ஒயரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது உள்ளே இருக்கக்கூடிய ஒயரிங்கை காட்டுறதுக்கு தான் ஒயரிங் டயக்ராம். ஓகேங்களா, எத்தனை ஒயர் போகணும் அப்படின்னு கேட்டால் அது லேஅவுட் டயக்ராம். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. டயக்ராமில் நிறைய வகையான டயக்ராம்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் 24. வேர் த அயன் கிளேட் டபுள் போல் ஐசிடிபி மெயின் சுவிட்ச் இஸ் யூஸ்டுன்றாங்க. 24வது, எந்த இடத்தில் ஐசிடிபி மெயின் சுவிட்ச் பயன்படுகிறது. வேர் த அயன் கிளேட் டபுள் போல், அதுதான் ஐசிடிபினுடைய விரிவாக்கம். அயன் கிளேட் டபுள் போல் மெயின் சுவிட்ச் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டால் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கா, அல்லது கண்ட்ரோல் மெயின் ஆர் பிரான்ச் சர்க்கியூட்டுக்கா, அல்லது சிங்கிள் ஃபேஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷனுக்கா, அல்லது 3 ஃபேஸ் பவர் சர்க்கியூட் இன்ஸ்டாலேஷனுக்கான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஐசிடிபினாலே நமக்கு ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அப்போது நமக்கு டியில் கொடுத்துருக்காங்க 3 ஃபேஸ் பவர் சர்க்கியூட் இன்ஸ்டாலேஷனுக்கு. அப்போ 3 ஃபேஸ்னால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, சிங்கிள் ஃபேஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷன் வீட்டு உபயோகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா அதை. பி வந்து கண்ட்ரோல் மெயின் ஆர் பிரான்ச் சர்க்கியூட்டுன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் மெயின் ஆர் பிரான்ச் சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அல்லது லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகளில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு, லார்ஜ் பெரிய இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்களா, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் சிங்கிள் ஃபேஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷன். நம்ம வீட்டுங்களுக்கெல்லாம் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுத்தோம்னா கண்டிப்பாக ஐசிடிபி தான் நம்ம பண்ணியிருப்போம், நம்ம போட்டு எடுத்துருப்போம். ஒருவேளை நம்ம ஐசிடிபின்னு கேட்டிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஃபேஸ்
டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷனுக்கு என்ன பண்ணலாம், அது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டாலேஷனுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐசிடிபி எதுக்கு பண்ணுறோம்னா சிங்கிள் ஃபேஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷனுக்காக தான். ஓகேங்களா. லாஸ்ட் ஒன் பாருங்கள், விச் எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் பிலாங் டு ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசசரிஸ்ன்றாங்க. 25வது என்ன கேட்குறாங்கன்னா, இது துணை பாகம், அதாவது இந்த நம்ம பார்க்கக்கூடிய பார்ட்ஸ். ஓகேங்க, அந்த பார்ட்ஸ் நான் உங்களுக்கு படமாக தான் காட்டிருக்கேன், உங்களுக்கு கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. எந்த மின் துணை பாகம் பொது வகைப்பாட்டிற்கு உபயோகிக்கப்படுகிறது? பொதுவாக இந்த துணை பாகம் இது உங்களுக்கு அடிஷ்னலாக இல்லைங்களா. எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் பிலாங் டு ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷனுக்காக பொது வகைப்பாட்டிற்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இதில் லேம்பு தான் போடணும், இதில் ஃபேன் தான் போடணும் இல்லை, எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஃபேனுக்கு போட்டுக்கலாம், இல்லை லேம்பு மட்டும்தான் போடணுன்னா ஹோல்டர் இருக்கும். ஃபேன் மட்டும்தான் போடணுன்னா உங்களுக்கு டெர்மினல்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பொது வகைப்பாட்டுக்கு எது பயன்படுது? ஃபியூஸா? இல்லை. சீலிங் ரோசஸ், இன்டர்மீடியட் சுவிட்சு, பெண்டன்ட் லேம்ப் ஹோல்டர். இப்போ ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட்டை பாதுகாக்கிறது தான் ஃபியூஸு. சீலிங் ரோஸ்னால் நம்ம இங்கே தான் பண்ணலாம், எல்லாம் பொது வகைப்பாட்டுக்கு நம்ம சப்ளை நம்ம வெளியில் எடுத்து. இன்டர்மீடியட் சுவிட்சுனா 2 சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்டர்மீடியட் சுவிட்ச் போடுறோம். பெண்டன்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர் வந்து லேம்பு போடுறதுக்கு தான். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்காக நம்ம என்ன அசசரிஸுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து சீலிங் ரோஸ் வந்து இந்த பொது பாட்டிற்காக சீலிங் ரோஸ் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீ டியூப்லைட் போட்டுக்கலாம், அல்லது கனெக்ட் பண்ணி ஹோல்டர் லேம்பு போட்டு தொங்க வச்சுக்கலாம், அல்லது பேட்டன் ஹோல்டர் டைரெக்டாக போடலாம், அல்லது இதுலேருந்து 2 ஒயரை போட்டு ஃபேன் போட்டுக்கலாம். அப்போ பொது வகைப்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து என்ன பொருள்? சீலிங் ரோஸ். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், 25 கொஸ்டினை நீங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த பார்ட் 3ல் வேறு ஒரு பாடத்திலிருந்து உங்களுக்கு 25 கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குகிறேன். ஓகேங்களா. இந்த 25 கொஸ்டினை கூட ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்கள், டெய்லி பார்த்து தரோவாக படிச்சுக்குங்க. ஓகேங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுறீங்களோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம்.